கொன்னிச்சிவா ஓட்டாக்கு ஃபேம் உங்களுக்கு சோலோ லெவலிங் பிடிக்குன்னா அதை விட பயங்கரமான அனிமே தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதான் அனிமேன்னு கேட்டிங்கன்னா லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ். இந்த அனிமே ஒரு சைனீஸ் அனிமே. இப்போ வந்து இது வந்து Crunchyroll அவைலபிளாக இருக்குது. டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 1ல் 13 எபிசோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து சைனீஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ சப்பில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் தமிழ் டப் எதிர்பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா Crunchyroll கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு தமிழ் டப் வேணும் கமெண்ட் பண்ணிங்கன்னா மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் தமிழ் டப் இல்லை. ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் அந்த ரேஞ்செலாம் இருக்கும். ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த 2 எபிசோடும் பார்த்துட்டேன். ஸோ பார்த்ததை வச்சு என்னோடய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகேவா? நான் இந்த நாவலாம் ரீட் பண்ணது கிடையாது. அதனால் எனக்கு இந்த லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸோடைய அந்த ஃபுல் ஸ்டோரிலாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நான் ஒரு என்ன சொல்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக தான் பார்த்தேன் இந்த அனிமே. ஸோ பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு என்னுடைய பேர்ஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இந்த அனிமே பார்த்தவங்க கமெண்ட்ஸில் உங்கள் ரேட்டிங்கை சொல்லிட்டு போயிருங்க. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். சோறாக பேசாமல் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஹாரர், சஸ்பென்ஸ், த்ரில்லர், மேஜிக்கல் அண்ட் மிஸ்ட்ரி இந்த ஜானர்ஸ் அனிமேஸில் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த அனிமே உங்களுக்கு தான். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையாக தான் இந்த லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த அனிமேல என்ன நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த அனிமையோட ஒன்னே ஸ்டோரி என்ன கேட்டிங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு ஆசை தான். பட் எப்படி அதை உங்கள்ட்ட கன்வே பண்ணுறேன்னு தெரியுதுல்ல. ஓகேவா? ஸோ அதனால் இந்த வாட்டி மட்டும் அனிமே பார்த்தே நீங்கள் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு தெரியல. அதான் மேட்டர். ஏன்னா ரொம்ப மிஸ்ட்ரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. ஸ்டோரி எதை நோக்கி போகுதுன்னதே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது எனக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தோணும். இப்படிப்பட்ட என்ன சொல்கிற ரொம்ப மிஸ்ட்ரியாக போகிற அனிமேஸ். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இது வந்து தோணாது. அதனால் நான் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்காக எனக்கு அதனால் அந்தளவுக்கு பெருசான ஸ்டோரியை விலங்கலை. அப்போ எகெயின் ரீவாச் பண்ணி தான் கொஞ்சமாக கெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு சில சாராருக்கு இப்படி இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தோணலாம். இது வந்து மேபி ஒரு சிலருக்கு மைனஸ் பாயிண்ட். அதாவது இந்த அனிமே முடிக்கும் வரைக்கும் தான் இப்படி கன்ஃபியூஷன் நமக்கு தோணலாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த அனிமே முடிக்கும்போது நமக்கு ஃபுல்லாக இந்த அனிமே ஸ்டோரி புரிகிற மாதிரி செட் பண்ணியிருக்கலாம். அட்டகண்டெல்லாம் பார்த்தா புரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி குழப்பத்தோடு தான் போகும். ஆனால் ஃபுல்லாக முடிக்கும்போது ஃபுல்லாக எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எண்டிங் இந்த அனிமேக்கு இருக்கலாம். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கூட அது நமக்கு புரியலாம். ஓகேவா? இப்போது 2 எபிசோட் தான் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் இதை ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, வேறெல்லாம் இந்த அனிமே நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அனிமேஷன் பற்றி பேசி ஆகணும். அனிமேஷன் பக்கா குவாலிட்டியாக இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீமன் ஸ்லேயரோடைய அனிமேஷன் டஃப் கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமையோடைய ஒவ்வொரு எபிசோட் மேக் பண்ணுறதுக்கு 30,000 ஃப்ரேம்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று சொல்லப்போனால் சோலோ லெவலிங்க்கு 17,000 ஃப்ரேம்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே 30,000 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியணும் அனிமேஷன் எவ்வளோ பக்கா குவாலிட்டி இருக்கணும்னு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு அனிமேஷன் வைஸாக. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பாருங்க ஜீன மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அனிமேஷன் வைஸாக இந்த அனிமே பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா Crunchyroll அனிமே அவார்ட்ஸில் பெஸ்ட் அனிமேஷனுக்கு இந்த அனிமே கண்டிப்பாக நாமினேட் ஆகணும். நாமினேட் ஆகிறதையும் தாண்டி இந்த அனிமே அவார்ட் கொடுக்கணும். அது கொடுப்பாங்களெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ இது என்னுடைய அனிமேஷன் மட்டும் இல்லாமல் எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஆர்ட்டாக இருக்கட்டும், அண்ட் கேரக்டர் டிசைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருக்காங்க இந்த அனிமேல. டெக்னிக்கல் வைஸாக பார்க்க போனால் இது ஒரு தரமான அனிமே தான். இந்த லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் ஒரு 10 out of 10 கொடுக்கலாம் டெக்னிக்கல் வைஸாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ இந்த சீசன் முடியும் போது தான் இந்த அனிமேயோடைய ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி நம்ம பேசலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த அனிமேயோட டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அது போக அதையும் சரி பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓவராலாக இந்த அனிமேயோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 9 out of 10 இப்போதைக்கு. மேபி இந்த அனிமே சீசன் முடியும் போது ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் இந்த அனிமே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ரேட்டிங் கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு நீங்கள் ரேட்டிங்கை வந்து கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகிருக்க வேண்டிய அனிமே. சோலோ லிங்க் அளவுக்கு ரீச் ஆகிருக்க வேண்டிய அனிமே. பட் Crunchyroll பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணலை. ஏன்னு தெரியல. மேபி சைனீஸ் அனிமேனால இப்படி விட்டாங்களோ தெரியல. ஆனால் சோலோ லிங்க் அளவுக்கு சோலோ லிங்க் ஈக்குவலாகவே இது வந்து இந்த அனிமே பற்றி பேசலாம். நான் அவளுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. ஆனால் ஏன் இந்த Crunchyroll ப்ரொமோஷன் பண்ண மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. தமிழ் டப்பிங் வந்துருக்குன்னா இன்னும் நான் ரீச் ஆகிருக்கும் நம்ம ஏரியா சைடில். ஸோ அதை Crunchyroll மிஸ் பண்ணிட்டாங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்து தமிழ் டப்பிங் பார்த்துக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பேசப்பட்டிருக்கிற அனிமே இப்போதைக்கு அண்டர்ரேட்டடாக போயிட்டுருக்கு. பட் இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சோலோ லெவலுக்கு ஈக்குவலான அனிமே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். வெறுத்து. ஸோ ஓவராக பேச வீடியோ முடிச்சுக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல அனிமே பற்றி வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் இந்த வீடியோ நான் தப்பாக பேசியிருந்தால் மறக்காமல் அதையும் கமெண்ட் சொல்லிட்டு போகிறேங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ ஃபிக்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓவராக பேச வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் கேர் கைஸ். வரட்டா.